வணக்கம் மக்களே. மேட்ச்க்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்திருக்காரு. அதோட விளையாடி தான் இப்போ மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ இணையதளத்துல வைரலா போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். மும்பை இந்தியன்ஸ் அணி ஹைதராபாத் அணிக்கு எதிராக சொந்த மைதானத்துல வெற்றி பெற்று 6 புள்ளிகளோட புள்ளிப்பட்டியல்ல 7வது இடத்துல இருக்காங்க. இந்த நிலையில திரும்பவும் சொந்த மைதானத்துல சிஎஸ்கே அணியை அடுத்து சந்திக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி முதல் 6 போட்டியில 4 போட்டிகளை தோத்துட்டாங்க. இதைத் தொடர்ந்து நேற்றைய போட்டியில கட்டாயமா வென்றாக வேண்டிய நிலையில சொந்த மைதானத்துல மெதுவா ஆடுகளத்தை அமைச்சு புத்திசாலித்தனமா ஹைதராபாத் அணியை 4 விக்கெட் வித்தியாசத்துல தோற்கடிச்சாங்க. இதைத் தொடர்ந்து மும்பை இந்தியன்ஸ் தன்னோட 8வது போட்டியை தங்களோட சொந்த மைதானத்துல சிஎஸ்கே அணிக்கு எதிராக விளையாட போறாங்க. இந்த போட்டியில 2 அணிகளுமே வெல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றா 8 போட்டியில 4 வெற்றி 4 தோல்வியோட சமநிலை பெறுவாங்க. அதே சமயத்துல சிஎஸ்கே அணிக்கு அது 8வது போட்டியில 6வது தோல்வியா அமைஞ்சிடும். இதனால சீக்கிரத்திலேயே பிளே ஆஃப் வாய்ப்புல இருந்து வெளியேறவும் வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமா 2 அணிகளுமே ஞாயிற்றுக்கிழமை மோதி இருக்கக்கூடிய போட்டி ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்படுது. அதோட இந்த ஐபிஎல் தொடர்ல இந்த 2 அணிகளும் மோதின முதல் போட்டியில சென்னை சேப்பாக்கத்துல சிஎஸ்கே வெற்றி பெற்றாங்க. அந்த போட்டியில ஹர்திக் பாண்டியா மற்றும் பும்ரா 2 பேரும் விளையாடல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது பத்தி பேசியிருக்கக்கூடிய ஹர்திக் பாண்டியா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சிஎஸ்கே அணிக்கு எதிராக நாங்க சொந்த மைதானத்துல விளையாடுற போது மைதானம் முழுக்க ரசிகர்களால நிரம்பி இருக்கும். அதோட அது சிறந்த விளையாட்டாவும் ரசிகர்களுக்கு அமையும். ஆனா நடுவுல எங்களுக்கு 2 நாட்கள் ஓய்வு இருக்குது. அந்த ஓய்வை நாங்க நல்ல முறையில பயன்படுத்திக்குவோம். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அவர்களை உறுதியா வந்து சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதோட எங்களோட அணியில வில் ஜாக்ஸ் 3 துறைகளிலும் சிறப்பா செயல்படுறாரு. அவர் அற்புதமான ஒரு ஃபீல்டராகவும் இருக்காரு. அதே சமயத்துல அவரால் தேவையான நேரத்துல ரொம்பவே முக்கியமான ஓவர்களை வீசவும் முடியுது, விக்கெட்ஸ் எடுக்கவும் முடியுது. அதோட அவரால் ரொம்ப அதிரடியா பேட்டிங் பண்ணவும் முடியுது. இதன் காரணமாக தான் நாங்க அவரை தொடர்ந்து எங்களோட அணியில விளையாட வச்சுட்டு வரோம் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா தெரிவிச்சிருந்தாரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 200 ரன்கள் எடுப்பாங்க, 250 ரன்கள் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 162 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க. அதிகபட்சமா அபிஷேக் சர்மா 28 பந்துகள்ல 40 ரன்களும், ஹென்ரி கிளாசன் 28 பந்துகள்ல 37 ரன்களும் எடுத்திருந்தாங்க. இதனை அடுத்து 163 ரன்கள் அப்படின்ற இலக்க நோக்கி ஆடிய மும்பை இந்தியன்ஸ் 18.1 ஓவர்லயே வெற்றி இலக்கை எட்டியிருந்தாங்க. 4 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. மும்பை இந்தியன்ஸ் அணி பேட்டிங் பண்றதுக்கு முன்னாடி பிளேயர்களை சந்திச்சு பாண்டியா ரொம்பவே மோட்டிவேட்டா பேசியிருந்திருப்பாரு. அவங்களால மட்டும்தான் 300 அடிக்க முடியுமா, நம்மளாலையும் முடியும். முதல்ல நாம அவங்கள 200க்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணணும். அதுலதான் நம்ம அணியோட பலமே இருக்கு. அவங்கள நாம 300 அடிக்க விடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சொன்ன மாதிரியே பாண்டியா செஞ்சும் காட்டியிருக்காரு. நன்றி, வணக்கம்.